அன்பானவர்களே, இந்த முறை நாம் என்னாகமம் புத்தகத்திலிருந்து கவனிக்க போகிறோம். என்னாகமம் புத்தகம் தொடர் வரிசையில் இந்த நிகழ்ச்சியில் கடந்த முறை நாம் பார்த்தோம். என்னாகமம் அதிகாரங்கள் 22, 23, 24, 25 அதோடு சேர்த்து பார்க்கலாம். இந்த 4 அதிகாரங்களிலும் பாவத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். என்னாகமம் புத்தகத்தினுடைய ஒரு முன்னுரை அறிமுக சுருக்கத்தை நாம் கவனிப்போம். என்னாகமம் புத்தகம் பழைய ஏற்பாட்டின் புத்தக வரிசையிலே 4வது புத்தகம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், அப்புறம் உபாகமம். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திர மார்க்கமாய் பிரயாணப்பட்டு போன போது காதேஸ் பர்னேயாவிலும் அதை அடுத்து காதேஸ் பர்னேயாவிலிருந்து மோவாப் சமவெளி வரை போவதையும் குறித்து இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 4 முக்கியமான வார்த்தைகள் இந்த புத்தகம் முழுவதிலும் நாம் அதை கவனிக்க முடியும். பிரமாணங்கள், பிரயாணங்கள், பாளையம் இறங்குதல், பாவங்கள். இன்னொரு முறை கூட நான் சொல்கிறேன், பிரமாணங்கள், பிரயாணங்கள், பாளையம் இறங்குதல், பாவங்கள். எண் ஆகமம், அதாவது இந்த புத்தகத்தில் எண்களை பற்றி நிறைய பார்க்குறோம். எண்ணினார்கள், எண்ணப்பட்ட போது, இப்படி வார்த்தைகள் 98 தடவை, கொஞ்சம் குறைய 100ன்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த அளவுக்கு எண்களை பற்றி வருகிறது. ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் எத்தனை பேர், எத்தனை இடத்துக்கு போனாங்க, இது மாதிரி எண்களை பற்றி எண்ணினார்கள், என்ன சொல்லு, ஏறக்குறைய 198 முறை நாம் பார்க்கலாம். கர்த்தர் மோசையை நோக்கி 62 தடவை வருகிறது. பாளையம், பாளையம் என்றால் இஸ்ரவேல் மக்கள், அது 6 லட்சத்துக்கும் அதிகமானவங்க ஒரு இடத்துல வந்து கேம்ப் பண்ணுறாங்க, முகாமிடுறாங்க. இப்போ உள்ள வார்த்தை முகாமிடுதல். அப்போ அந்த மாதிரி 40 முறை அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். லேவியர் என்ற வார்த்தை 78 தடவை வருது. இந்த புள்ளி விவரங்கள் புத்தகத்தினுடைய மைய செய்தியை நாம் எளிதாக மனதில் வைத்துக்கொள்ள உதவி செய்கிறது. இந்த புத்தகத்தை 2-3 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு கேலண்டர் மாதிரி, சார்ட், ஒரு அட்டவணை மாதிரி பார்க்கலாம். அந்த அட்டவணை மாதிரி பார்த்தோன்னா என்னாகமத்தில் 1 முதல் 9 வரை உள்ள ஒரு பகுதியை பார்க்குறோம். 1லேருந்து 9 நீங்கள் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். 10 முதல் 25 வரை காதேஸ் பர்னேயா, அங்கே என்னெல்லாம் நடந்தது. 26லேருந்து 36 வரை மோவாப் சமவெளி. இதெல்லாம் பூகோள பெயர்கள். ஆனால் அதை நம்ம நல்லா பார்க்கணுன்னா இந்த மேப், இப்போ பாருங்களேன், இதுதான் அந்த மேப்பில் பாருங்கள், செங்கடல் ஏறக்குறைய அந்த 2 விரல் மாதிரி தெரியுது பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், மேப்பில் பார்க்கலாம், 2 விரல் மாதிரி தெரியுது. அதில் அந்த பாயிண்டர் பாருங்களேன், சிவப்பு கலர் பாயிண்டர், அது வந்து அங்கே எகிப்து தேசத்துலேருந்து செங்கடலை கிடக்கிறாங்க. அந்த செங்கடலுடைய வளைகுடா, அதன் ஓரத்தில் கிழக்கு பக்கத்தில் தான் அவங்க அப்படியே வர்றாங்க. அங்கே கொஞ்சம் கீழே தெற்கே வந்த உடனே ஏலிம், பேரிச்சம்பழங்கள், நீரூற்றுகளை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம். மாறா, கசந்த மாறா, மதுரமானது, அந்த அற்புதங்கள்லாம் நடந்த இடம். இன்னும் தெற்கே வந்தோன்னா அந்த 2 விரலுக்கு நடுவில் இருக்க மாறி, அந்த இடம் தான் சீனாய் மலை. அது ஓரே மலை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த மலையை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, சீனாய் மலையை. இந்த மேப்பில் அப்புறம் 3 ஏரோ நீங்கள் பார்க்கலாம், சிவப்பு கலர் அம்புக்குறி. நல்ல மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது கோர்வையாக நீங்கள் யோசிக்க முடியும். ஒரு சிலருக்கு பூகோளம் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு அவ்வளோவா அது பிரியம் இருக்காது. அதை பற்றி பரவாயில்ல, இருந்தாலும் வேதத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் பூகோளம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வந்துட்டு அதுக்கப்புறம் கட்டையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஆசிரிப்பு கூடாரம் அது நாட்டின பிறகு, ஸ்தாபித்த பிறகு ஆண்டு சொல்லும்போது புறப்படுறாங்க. அந்த தேதியெல்லாம் அப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்படியே போய் மேலே காதேஸ் பர்னேயான்ற இடம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் அலைந்து தெரிகிறாங்க. ஏன் அலைந்து தெரிகிறாங்கன்னா, அங்கே தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், முரட்டாட்டம் பண்ணினார்கள், கலகம் பண்ணினார்கள், தேவனை கோபப்படுத்தினார்கள், தேவனை சோதித்தார்கள்.
எண்ணாமத்தோடு நம்ம யோசிக்க வேண்டிய சங்கீதம் 95. புதிய ஏற்பாட்டில் என்ன புத்தகம்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம். இது ரெண்டையும் ஞாபகத்தில் வைத்துக்கலாம். எண்ணாமத்தை உள்ளதை தான் இந்த வேத பகுதிகள் சொல்லுகின்றன. அதுக்கு முன்னாடி பாருங்கள், அங்கேருந்து தான் மேலே அனுப்புனார் ஆண்டவர். வேவு பார்க்க மோசையை அனுப்ப சொன்னார். அவங்க 2 பேர் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க, 10 பேர் மக்களை கலங்க செய்தாங்க. அதனால் அவங்க ரொம்ப முரட்டாட்டம் பண்ணனால எல்லாரும் வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்து மடிந்து போயிட்டாங்க. ஆனால் மண்ணா நிற்கலை, அவங்களுடைய அனுதின தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது, ஆசரிப்பு கூட இருந்தது, எல்லாம் இருந்தது. இது ஒரு பெரிய பாடம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 அந்த பகுதியும் எண்ணாமத்தோடு சேர்த்து பார்க்கக்கூடிய பகுதிகள். அப்புறம் தெற்க திருப்பி கிழக்க போய் வடக்க போகிறாங்க. அப்படியே போகிறாங்க பாருங்களேன். அது மோவாப் சமவெளி, உப்புக்கடல் அல்லது சவக்கடலுக்கு மேலே யோர்தான் நதி, அதை கடக்கிறாங்க. அங்கே காத்திருக்கிறாங்க. அது வரதான் மோசே இருந்தார். அங்கேருந்து யோசுவா அவருடைய தலைமைத்துவம் வருகிறது. எண்ணாம புத்தகத்தை படிக்கும்போது இந்த மேப்பை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு ஸ்லைடு பாருங்கள். 1 முதல் 9 சீனாய் மலை, 10 முதல் 25 காதேஸ் பர்னேயா, 26 முதல் 36 மோவாப் சமவெளி. இப்போ நம்ம பார்க்குறோம் எண்ணாமம் 22, 23 ஏற்கனவே இதை பார்த்தோம். இந்த 22, 23 பாலாக், பிலேயாம், 2 பேரை பற்றி பார்க்குறோம். பாலாக் மோவாப் ராஜா. மோவாபியர் சபிக்கப்பட்டவர்கள், நம்ம அதை அறிந்திருக்கிறோம். பாலாக் மோவாபுடைய ராஜா. பிலேயாம் அவன் அந்த பகுதியில் இருந்த மெசொப்பொத்தேமியா பகுதியை சேர்ந்தவன். அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் வேறு நாட்டை சேர்ந்தவன். ஆனால் அவனுக்கு குறி சொல்லும் அந்த வல்லமை இருந்தது. அவன் எதிர்காலத்தை குறித்து சொல்ல முடியும். அப்படிப்பட்டவனாக இருந்தான். தேவனோடு பேச முடியும். ஆவிகளின் உலகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தான். ஆனால் அவன் பாலாக்குக்கு இது தெரிஞ்சனால அநேக வெற்றிகளை இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ மோவாப் சமவெளிக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான் வடக்க போகணும். அதனால் மோவாப் ராஜா பயந்து போய் அவங்கள இராணுவ ரீதியாக வெற்றி கொள்ள முடியாது, சபிச்சிருவோம், அதுக்கு இவனை கூப்பிட்டா சரியாக இருக்குன்னு அவனை ஒழுங்கு பண்ணுறான். கூலிக்கு பேசுகிறான். பிலேயாமை கூலிக்கு பேசுகிற மோவாப் ராஜா பாலாக். 22 அதிகாரத்தில் அதை தான் பார்க்குறோம். 22, 23, 24 3 அதிகாரங்களையும் உரையாடலில் பார்க்குறோம். 25 பயங்கரமான பாவம், இஸ்ரவேலர் பாவம் செய்ததை பார்க்குறோம். இந்த 3 அதிகாரங்களின் பின்னணியில்தான் அந்த எல்லையில் இருந்த இஸ்ரவேலர் மீதியானியரோடு ரொம்ப தவறாக கலந்து பெரிய பாவத்தை வேசித்தனம் செய்து தேவனால் 24,000 பேர் வாதையினால் அழிக்கப்படுகிறார். 22, 23, 24 அதில் இந்த கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் பிஏன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? வேறு ஒன்றில் இங்கிலீஷில் பாலாக், பாலாம். அது அந்த 3 அதிகாரம் எங்கே வருதுன்னா உடனே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாலாக்குக்கும் பிலேயாமுக்கும் இந்த உரையாடல் 200ஆம் பக்கத்தில் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் 22 அதிகாரத்தில் கழுதையை பற்றி போன நிகழ்ச்சியில் நான் சொன்னேன். கழுதையை பற்றி 14 முறை வருகிறது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இடைப்படுகிறார். ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், பிலேயாம்கிட்ட போகக்கூடாது. இருந்தாலும் அவன் உள்ளத்திற்குள்ளே எப்படியாவது சபிச்சிடணும், வெளியே ஒரு மாதிரி சொல்லிட்டு சபிச்சிருவோம், நிறையா கிடைக்குதுல, கனமும் பணமும் கிடைக்குதுன்னு அப்படிப்பட்ட ஒரு தந்திரமான கேடான இருதயத்தோடு அவன் செயல்பட்டான். அவன் வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக தான் இருக்கும். 23ஆம் அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரத்திலலாம் நம்ம பார்க்கலாம். அவனுக்கு அடிக்கடி ஓரக்கல், அதாவது இறை வாக்கு, அருள் வாக்கு உண்டாகும். அதனால தான் தேவன் அருளிய வார்த்தைகள் அப்படின்ற ஒரு சொற்றொடரை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக பாருங்கள், 23:18 அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து. 19 நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனம், தேவனை ஆராதிக்க. 21, 23 இந்த வசனங்கள்லாம் பிலேயாம் தேவனை அறியாமல் இருந்தாலும், அவன் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தவன் இருந்தாலும்,
அவன் எப்படியாவது அவனை தடுக்க வேண்டும் என்று தேவன் அந்த கிருபையை கொடுத்திருந்தார். ஆனால் அவன் முடிவிலே அவர் கொடுத்திருந்த கிருபை அதை சரியாய் பயன்படுத்தாமல் அவன் கொல்லப்படுகிறான். அவனுடைய முடிவு ஒரு இடத்துல சொல்கிறான், நீதிமான் போல என்னுடைய முடிவு இருக்கணும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையும் முடிவும் முடிவு காலத்தில் இருக்க நமக்கே எச்சரிப்பாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், 22, 23, 24 3 அதிகாரங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே நாள் ஒவ்வொரு நாள் ஒரு அதிகாரம் வாசிக்கலாம். சொல்லப்போனால் 25 சேர்த்து வாய் விட்டு வாசித்து இந்த கதையை கவனிக்கலாம். 24 முதல் வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். ஒரு நல்ல இடத்துலேருந்து பார்க்குறான். தேவாவி அப்பவும் வருது, வந்து வாக்கியத்தை எடுத்துரைத்து அவன் வாயிலேயே தேவன் அருள் வாக்கை கொடுக்கிறார். நல்ல வசனம் பாருங்கள், 4ஆம் வசனம், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. நல்ல பகுதி, அதை நீங்கள் படித்து பாருங்கள். இவ்வளவுலாம் பண்ணவன் அவன் கடைசியில் பாலாக்குடைய வார்த்தைகளுக்கு உடன்பட்டு திருப்பியும் பேசுகிறான், நிறைய வார்த்தைகளை பேசுகிறான். அப்புறம் பாலாக்கு அவன் நினைத்தபடி நடக்கலை, 2 பேரும் போயிடுறாங்க. ஆனால் என்ன சத்தியம்னா, பிலேயாம் அங்கே போயிருக்கவே கூடாது. அங்கே போய் விக்கிரக பலியிடுதல், அந்த விருந்து எல்லாவற்றிலும் அவன் பங்கு கொள்கிறான். அதனால தான் அந்த 24 முடிஞ்ச உடனே 25 சீத்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ணினார்கள். எப்படியாவது தேவனுடைய ஜனத்தை எதிராக கொண்டு வரணும்னு நினச்சான். வேத பண்டிதர்கள் இந்த சரித்திர நிகழ்ச்சியை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆவிக்குரிய போராட்டமாக, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், கண்களினால் பார்க்கக்கூடிய விதத்தில் அல்ல, ஆவியின் மண்டலங்களிலே நடக்கிற அந்த காரியத்தினாலே இஸ்ரவேலர் மக்கள் பெரிய அளவிலே பாவம் செய்தார்கள். தேவனுக்கு கோபமாய் எதிராய் அவரை கோபமூட்டும் வகையில் நடந்ததினாலே 24,000 பேர் உடனடியாக அழிந்து போனார்கள். அப்பொழுதுதான் மோசேயும் அங்கே எலெயாசாருடைய மகன் பினெகாஸ் அவன் வைராக்கியமாய் அந்த வேசித்தனத்தில் ஈடுபட்டவர்களை வீட்டினால் உருவ குத்தி போடுகிறான். வாதை நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு தேவன் அவர்களை தப்புவிக்கிறார். மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள். கர்த்தரே சொன்னார். 18 பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம், இந்த இடம் பேயோரின் மகனான பிலேயாம், பேயோர் என்ற ஊர், அந்த பகுதி தான் நடந்தது. ஆகவே தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த பகுதிகளில் அடிக்கடி நம்ம வாசித்து ஆண்டவரை அறிந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உலகத்தோடு அவர்கள் சம்பந்தம் கலக்கக்கூடாது. எச்சரிப்பின் வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எச்சரிக்கின்ற தேவனே, எங்களை குறித்து எப்பொழுதும் நித்திய உடன்படிக்கையினால் அழிக்க முடியாத ஆசீர்வாதங்களை, மாற்ற முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறவரே, தந்திரமாய் பிலேயாமை போலவும் பாலாக்கை போலும் தேவனுடைய மக்களுக்கு எதிராகவும் விரோதமாகவும் எழுப்பினவர்கள் எப்படி முடிவை பெற்றார்கள், அதே சமயத்தில் எவ்வளவு எச்சரிப்புடன் நாங்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று இந்த சரித்திரத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த பகுதியை வாசிக்கும்போது எங்களுடைய உள்ளத்திலே உணர்வும் வெளிச்சமும் உண்டாகட்டும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சென்ற